வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிறது பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்க. லோடு ஏற்ற வந்தாச்சுங்க. நம்மளோட என்ட்ரி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. என்ட்ரி போட்டு பார்க்கிங்கில் எடுத்து வந்து விட சொன்னாங்க. பார்க்கிங்கில் எடுத்து வந்து விட்டாச்சு. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஹைதராபாத்துங்க. ஹைதராபாத்துலேருந்து எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுங்க. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா தவிடுங்க. கரெக்டாக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறோம். சோயா தவிடு தான், அத்தான் மூட்டைன்னு நினைக்கிறோம். கரெக்டாக தெரியலுங்க. நம்ம லோடு ஏற்றும் போது சொல்கிறோம். முடிச்சுட்டுங்க. சாப்பாடு வந்து என்னென்னா வண்டியிலே செஞ்சுட்டோங்க. நேற்று வச்ச கத்திரிக்காயும் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டுங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, ரெண்டும் அறுத்து போட்டு குழம்பு வச்சாச்சு. இப்படிதாங்க இங்கே தான் வண்டி போட்டுருந்தோம். இங்களோ மாதிரி தான் வெயில் உச்சத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வண்டி அப்படி 75 டிகிரிக்கு மாற்றியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா வெயில் பல்ல பல்ல காட்டுது வெயில். சரிங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:44 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு ஏற்ற கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. லோடு பார்க்கலாம், எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியல. தவிடு மேபி கோழிக்குன்னு நினைக்கிறேங்க. கோழி தீவனம் தான் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. லோடு ஏற்றும் போது கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ஆல்ட்டுங்க. லோடு ஏத்துறன்னு சொல்லிட்டு காலை வாரிட்டாங்க. கேட்டால் டிரான்ஸ்போர்ட் சைடுலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் நைட்டு ஏற்றிடுவாங்க பார்த்தா. அங்கே போய் கேட்டால் நைட்டெல்லாம் லோடே கிடையாது, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் கடையை சேர்த்துட்டு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி எல்லாம் கிளம்பிட்டாங்க, ஒருத்தரும் இல்லை. இப்போ கேட்டால் எல்லாம் கண்டிப்பாக ஏற்றிடலாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு தான். அது இவன் ஒருத்தன் கேட்டால் 10 மணிக்கு மேலே தான் தம்பி அப்படின்றான். சொல்லி முடிச்சிட்டிங்க இன்னைக்கு. பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:27 ஆகுதுங்க. ஜம்முன்னு போயிட்டு சாப்பிட்டு அவ்வளோதான், தூக்கத்தை போட வேண்டியதான். அன்னைக்குங்க இன்னொரு சம்பவம் ஆச்சு. என்னைக்குன்னா முந்தா நேற்றுங்க. பவுட்ரு ஏற்றின்னு வந்துட்டு இறக்குற இடத்துல நைட் 2 மணிக்கு தூங்கணும் இல்லைங்க. அப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. தூங்கி எழுந்துச்சு ஒரு 6:30 மணி இருக்குன்னு நினைக்கிறோம். 6:30 மணிக்கு எழுந்து பார்க்குறோம், என்னோட தொட மேல இது பூனை இருக்கு. ஆக்சுவலி அந்த பூனை என் காலு மேல இருக்குதுங்க. அது ஒரு மாதிரி பாக்குது. நான் ஏரியா தாதாட நானே, நீ எங்கடா எங்க ஏரியாக்கு வந்துருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாக்குது. அடடா, ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க. காதல் எழுந்தாலும் பூச்சி பீர்ன்ற மாதிரி ஒரு ஷாக்கு, நல்ல ஷாக்குங்க. அப்புறமேட்டு பார்த்தா பூனை இறங்கி ஓடிடுச்சு. நாங்களும் தட்டுன்னு தட்டினோம். அப்புறமேட்டு அது இறங்கி ஓடிடுச்சு. ஆனால் பாருனா பூனை பாருனா அப்படின்றோம், இறங்கி கிடுக்கிடுன்னு ஓடியே போயிடுச்சுங்க. அவங்களுக்கு இல்லாத இடம் நாம்பளுக்கு கிடையாதுன்ற மாதிரி ஏறிட்டு தாதாட்டம் தானே அப்படின்ற மாதிரி சைடு உள்ள வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் இருக்கு பாருங்க, வண்டிக்குள்ள ஏறி பண்ணுது அந்த பூனை. நல்லா ஐஃபில் டவர் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஏற்றி விட்டு தான் ஆனால் நல்லா இருந்துருக்கோங்க. ஏற்றி விடல, ஒன்றும் இல்லை. ஏற்றி விட்டுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நைட்டெல்லாம் ஏற்றுறோன்னு தான் சொன்னாங்க. நம்ம நேரம் என்னாவோ ஏற்றி விடல. பேசுறதுக்கே ஒரு மாதிரி மூஞ்ச பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. நாமளும் எவ்வளோ டைம் தான் கேட்கறது. நம்ம தமிழ்நாட்டு வண்டி நாம் மட்டும்தாங்க, வேற எல்லாம் இல்லை. இது தெலுங்கானா வண்டி தான், அது ஏபி ஆந்திர பிரதேஷ் வண்டி. சரிங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு காத்தால இதெல்லாம் அப்டேட் வருதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். காத்தால நாளைக்கு எதுவும் ஏற்றி விட்றாங்களா என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நான் காத்தால வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. போயிட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு போய் தூங்க வேண்டித்தாங்க. அவ்வளோதான், எதுக்குமே சொல்லி முடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு நீட்டாக தூங்க வேண்டித்தான். ஃபைனலி ஒரு வழியாக லோடு குட்டாச்சு வண்டி. பேமெண்ட் ஆகுது. அடுத்து அப்படியே லோடு விட வேண்டித்தாங்க. லோடு அரை மணி நேரம் ஏற்றி விட்டுறோம் அப்படின்னுங்கிறாங்க. 10:27 ஆகுது டைமு. எல்லாம் பார்த்தா ஆய் கட்டுறது. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்கு. அரை மணி நேரம் ஏற்றி விட்டுறோம் அப்படின்றாங்க. நேற்று இருந்து வெயிட் பண்ணி பார்த்தா இப்போ 1/2 மணி நேரம் ஏற்றி விட்றேன்னுங்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏஜிபி ஆயில் ப்ரைவேட் லிமிட்டெடுங்க, இந்தியன் சோயா மில்லு. சரியான ஐட்டம் இறக்கி வச்சுக்கிறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? புழுதி பறகுது. ஆமாங்க, சொல்கிற மாதிரி டக்குன்னு லோடு ஏற்றுறாங்க.
டோட்டல் 480 பேகுங்க. வந்துனே இருக்கு பாருங்க கியூ கட்டி. 10 நிமிஷத்துக்கு பாதி லோடு ஏற்றிருக்காங்க. ஆனால் இன்னும் ஹைட் வரும்னு நினைக்கிறான். லோடு ஏற்றிக்கிறாங்க. அவன் கேபின் மட்டும் கூட இல்லைங்க, இன்னும் ஹைட் வரும்னு நினைக்கிறான். 50 கிலோ பேக் மட்டும் தெரியுது. இது வந்து எல்லாம் கோழி தீவனமாங்க. நாமக்கல் கோழி தீவனமாக தான் இருக்கும். லோடு வந்து விட்டாங்க. தெரியல. பாருங்க சரியான வேகம் சோத்துறாங்க. லைனாக முன்னே இருக்குது. திருப்பி ஏற்றி விட வேண்டியதான். அப்படி இவங்க பாருங்க எச்சில் போட்டுக்கிறாங்க. எச்சில் போட்டு அப்புறாங்க வண்டி ஓர நடக்கிறதுக்கே பயமா இருக்குதுங்க. மேல இருந்து குளிச்சு துப்பிலே இருக்கிறாங்க. கடடடா மண்டை கிண்டி போட்டானா தலைவலியே போயிடும். துப்பிலே இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க துப்பின்னு தெரியுது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வண்டி இங்க இருந்துச்சு, அதனால குளிச்சு துப்பினே இருக்கிறாங்க. மண்டை மேல துப்பு அதுக்கிற வரைக்கும் சந்தோஷம் தாங்க. நம்ம அண்ணனை கேட்டேங்க எவ்வளோ கிலோ வரும் ஒரு பேக் அப்படின்னு சொல்லிட்டு 62 ஆமாம் 62.5 சொன்னாங்க. ஆனால் வரிசை கட்டின்னு வருது. இங்கே பாருங்க சரியான நினைக்கிறாங்க. அசலால செஞ்சுட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா 10:56ங்க. 10:27 ஆரம்பிச்சுது. 56 ஆகுதுங்க. அதுக்குள்ளே ஒரு வண்டி லோடே பிடிச்சிட்டாங்க. 30 லோடே பிடிச்சிட்டாங்க. அசராது செய்கிறாங்க வேலை மட்டும். இந்த பக்கம் ஒருத்தர் மூட்டை தைச்சுனே இருக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தர் ஏற்றினே இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு தள்ளினே இருக்கிறாங்க. ஒரு வழியாக லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. அப்படியே எடுத்து போய் வேமெண்ட் போட்டு ஜம்முன்னு பாய் தலை அணித்தாங்க. நேற்று இங்கே ஒரு பூசெடி மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு என்னன்னு தெரியல. அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு வழியாக ஃபைனலாக பாய் கட்டியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:24ங்க. கையெல்லாம் ஃபுல் போயிடுச்சுங்க. இல்லைன்னா கழுவிட்டு காட்டுறான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு இடத்துல போயிடுச்சு பிச்சிச்சு. ஃபோக்கஸ் ஆகும் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பிச்சிச்சுங்க. கழுவிட்டு காட்டுறது. ஒரு வழியாக ஃபைனலி பில்லு வாங்கியாச்சுங்க. புறப்படுறது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:50ங்க. இங்கே பாருங்க கொப்பளம் இந்த கையில் இங்கே பிடிங்கி நிற்கிதாங்க. தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? இங்கே இந்த கையில் வந்து இப்போ தான் கொப்பளம் போட்டுனது. அதான் கேமரா மாற்றினேன். இது கொப்பளம் தெரியுதுங்களா? அதான் இப்போ தெரியுதுங்களா? இந்த சின்ன கொப்பளம் இப்போ தான் ஸ்டார்டிங்குங்க. அவ்வளோதாங்க. ஜம்முன்னு புறப்படுறது தான். ஜம்முன்னு புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. நாமக்கல் நோக்கி பயணங்க. சிக்பலாப்புறம் வந்தாச்சுங்க. டீசல் அடிச்சு பாரபூர்ல ஜம்முன்னு வந்தாச்சு. இது பாருங்களேன் ஒரு அதிசயத்தை. இது ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ கடன் நினைக்கிறேன். ஏதோ இருந்துருக்குது. ஃபுல்லாக தண்ணி ரப்பி ஃபுல்லாக காற்று ஃபில்பிளாஸ்டர் அதிகமாக அடிக்குது. நாமக்கலுங்க இங்கேருந்து கரெக்டாக 315 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஜம்மு மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 10:24 ஆகுதுங்க. இப்போதான் டீசல் எல்லாம் அடிச்சுங்க. வண்டி எடுத்தோம். சமையல் வேறு எதுவும் செய்யலைங்க. எல்லாம் கழுவி ரெடியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கு. கிருஷ்ணகிரி ஃபாரஸ்ட்டுங்க. ஃபுல் டிராஃபிக்கில் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. டிராஃபிக்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக ரோடு ரெடி பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுங்க. நாமக்கலுக்கும் இன்னும் இந்த பக்கமேங்க ஆண்டுகளூர் பஸ் ஸ்டாப்லேயே இருக்கிறோங்க. கரெக்டாக பஸ் ஸ்டாப் வந்து இங்கே இருக்குது. அதான் பஸ் ஸ்டாப்புங்க. ஆண்டுகளூர் கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆண்டுகளூர்னு தான் போர்டு போட்டுனுக்குது. தெரியுதுங்களா? ஆண்டுகளூர்னு தான் போட்டுனுக்குது. இங்கே ஒரு காலேஜ் இருக்குங்க.
இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 8:16 ஆகுதுங்க. அதிகாலை. நம்மளோட பாட்டி ஃபோன் பண்ணிட்டு 16 மணிக்கு தான் வருவான், சாப்பிட்டு தூங்குவேன் அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். நைட்டு வந்து எத்தனை மணிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆயிடுச்சுங்க. வரத்துக்குள்ளே நம்ம அங்கே டோல்கேட்லேயே ஓமலூர் டோல்கேட்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா வண்டி அதிகங்க, அங்கே எங்கே பார்த்தாலும் டேக் டைவேஷன் இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே ஓட்டினா கரெக்டாக இருக்குது, கார்காரங்க குறுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. அப்புறமேட்டு தான் எடுத்தோம். ஒரு 11 மணிக்கு எடுத்தோம். 12:30 இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி இங்கே வந்தாச்சுங்க. சரிங்க, 11 மணிக்கு வந்து சாம்பிள் எடுக்கோங்க. அப்புறமேட்டு லோடு இறக்குவாங்கன்னு தான் நினைக்கிறான். பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாவதுன்னு. ஃபைனலி பாயிண்ட் பக்கம் வந்தாச்சுங்க. நம்மளோட மேன தமிழ் பேசுகிறேன். பிஆர் ஒரு வழியாக பாயெல்லாம் அவுத்தாச்சுங்க. பாயிண்ட்டுக்கு விட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4 o'clockங்க. 4 o'clock 2 minutes இருக்குது. அந்த பக்கம் லைட்டாக மூட்டை சரீர் மாதிரி இருக்குங்க. லைட்டாக நூல் என்ன சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சரீர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது எல்லாமே கோழி பண்ணுங்க. அங்கே ஒரு வண்டி தெரியுதுங்களா, அது எல்லாமே கோழி பண்ண. செம்மையான கோழி பண்ணுங்க, சரியான நாற்று அடிக்குது. ஆக்சுவலி எல்லாம் ஹிந்திக்காரன் எல்லாமே பயங்கரமாக தமிழ் பேசுகிறாங்க, ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. நம்மள வேறு பேசுகிறாங்க ஒரு கொஞ்சம் அப்படி, ஆனால் நல்லா பேசுகிறாங்க. இங்கே பரவாயில்லைங்க, ஓரளவு வேகமாக தான் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15ங்க. இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே ஏதோ கொட்டுறாங்க, அங்கே ஏதோ மிக்சிங் ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறோம். பார்க்கல இருங்க, ஏதோ பண்ணுறாங்களே, ஏதோ பண்ணுறாங்க. எல்லாம் குத்தி மிக்ஸ் பண்ணி கோழிக்கு தீவனமாக போட வேண்டிட்டாங்க. இந்த சாம்பிள் ஒரு பார்த்து தான் போகிறாங்க. என்னன்னு கேட்டாங்க யூடியூப்லாம். சரி பண்ணு உங்களுக்கு இந்தாங்க. வெயில் உச்சத்துக்கு இருக்குதுங்க. பாய் முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அண்ணன் டபுள்யூ பார்க்குறாங்க. பாய் முடிக்கிறதுக்குள்ள வெயில் சுல் அடிக்குதுங்க. 3 மணி வெயில்ன்றதுனால ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல. பயங்கர டிஃபிகல்ட்டான வேலையை இப்போ பாய் பிடிக்கிறது. எல்லாம் கோழி இருக்குங்க. அங்கே பாருங்க கோழி தெரியுதுங்களா. இங்கே நம்ம வண்டி லோடு இருக்கிறாங்க, பின்னாடியே லோடு இருக்கிறாங்க. இது எல்லாமே கோழி தாங்க, ஃபுல்லாக கோழி. என்ன நாற்று தான் மூக்க தொலைக்குது. கோழி பண்ண ஒரு மாதிரி சூப்பருங்க. வாவ், ஃபுல் அண்ட் ஃபுல் கோழி தான். தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த குடோனில் தான் நம்ம லோடு இறக்கி நிற்கிறோம். இப்போ இப்படி போனால் கூட நம்ம ஏதோ டிராக்டரில் ஏற்றி ரப்பறாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரப்பர் கொடுக்குது. இந்த பக்கம் கோழி தின்னுனே இருக்கும் பொழுதுங்க. அங்கே பாருங்க, அதோட அசைவர் மட்டும் பார்த்துட்டே இருக்கு, தின்னுனே இருக்குது. சரியான லென்த் இருக்குங்க. இங்க பிடிச்சி அங்க ஒரு பில்டிங்கா, இது ஃபுல்லுமே கோழி. அங்க ஃபுல்லும் கோழி. நிறைய பண்ணாங்க. நாமக்கல்னாவே கோழி பண்ண தான் அதிகம். செம. மேலே கோழி வளர்த்துறது, கீழே அதோட கலீஸ் எல்லாம் கீழே போகுதுங்க. நல்லா பண்ணுறாங்க. மேலே பூட்டு போட்டுக்கிறாங்க. போய் பார்த்துருந்தோம்னா மேலே பூட்டு போட்டுக்கிறாங்க. இல்லைன்னா உள்ள போய் கூட வீடியோ எடுத்துக்கலாம். இதோட ஓனரை கேட்டேங்க, ஒரே ஒரு வீடியோ போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னியா. நானும் கிளம்பிட்டாரு. சரி எடுத்துக்க போப்பா அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், எப்படி மேயுது எல்லாம் ஏது அப்படின்னு சொல்லி கோழிக்கிட்ட எல்லாம் ஒரு விசிட் போட்டில் வரலாங்க. இந்த மாதிரி சின்ன ஃபன்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. போய் பார்க்குவோம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு.
ஆக்சுவலி நான்லாம் எப்பயுமே இந்த கோழி பண்ணிக்குள்ள போயதில்லையே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க கோழி பண்ணிக்குள்ள போறது. நான் அண்ணன் கூட வந்தாலும் நல்லா இருந்திருக்கும். எப்படி என்ன நீ ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம், நிலவரம் எப்படின்னா அப்படின்னு. அண்ணன் போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இங்க முட்டை இவங்க ஒரு குறுகுறுன்னு பாக்குறாங்க அடிக்கிற மாதிரி. செம்மையா முட்டை அடிக்க வச்சுக்கிறாங்க. கோழி செம்ம கோழிங்க. கிளீஸ் எல்லாம் போற மாதிரி முட்டை இங்க வருவேன். முட்டை அங்க ஒரு முட்டை. தரத்தோட உச்சம். கோழி கத்தாத சும்மா இரு. இதே அது நம்ம எடுத்து வந்துக்கிறோங்களா, அதோட சாப்பாடுங்க. செம்ம ஆக்டிவா இருக்குது கோழி. வா 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 வா. அண்ணன் வந்து அண்ணன் நல்லா இருந்துருக்கோம். நம்ம அண்ணன் வரலுங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் மிஷின் போடுதுங்க. ஃபுல்லு மிஷின்ல சாப்பாடா இல்லைனாலும் தெரியுது. இதெல்லாம் மிஷின் தான் நினைக்கிறோம். இப்படி சாப்பிட நீட்டா அப்படியே சாப்பாடு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பாபா பயங்கர கோழி இருக்குங்க. லென்த்து கடைசி வரைக்கும் இருக்குதுங்க கோழி. கோழி கம்முனே இருக்க மாட்டேங்குதுங்க, சண்டை போடுது. ஏய் கோழி சும்மா இரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்க கிளம்பலாம். கோழி நிறைய பண்ணேன், ஆனா இந்த அருமையான ஐடியாங்க. கீழே அதோட இதெல்லாம் வேஸ்டெல்லாம் கீழே போயிருது. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாம் பேசுற எனக்கே தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி கிளிகிளிப்பா இருக்குது. இங்க ஒரு 1000 முட்டை இருக்குங்க. இங்க பாருங்க, செம செம. சரிங்க, இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. போலாம், நம்ம வண்டிக்கிட்டு போலாம். சும்மா எதிர் வெயிலுங்க, பளிச்சுன்னு அடிக்குது. ஆக்சுவலி மணி பாத்தீங்கன்னா 4:30. வெயில் பார்த்தா பளிச்சுன்னு அடிக்குது. கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க. லீக் கவர்மெண்ட்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் விட்டுக்கோங்க. யாருன்னே தெரியாதுங்க, ஒரு டைமும் நான் பார்த்ததில்ல. அண்ணன் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பாதி லோடி இறக்கியாச்சுங்க. நான் லாஸ்ட் வீடியோல வந்து கேட்டிருந்தேன் ஹியூமனுக்கு என்னென்ன தேவை, பேசிக் நீட்ஸ் என்னன்னு கேட்கும் போது எல்லாரும் ஒருத்தர் மட்டும் ஃபுட்டுன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இன்னொருத்தர் கரெக்டா பண்ணிருந்தீங்க. நான் இன்னொரு டைம் எதுக்கு சொல்றேங்க, என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடுங்க. ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு இருக்காது. சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு 2 டைம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் டீ மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியில சிலிண்டர் பிடிங்கி வச்சுக்கோங்க, ஒரு கேன்டீன்ல சாப்பாடு நல்லா இருக்காது. ஒரு கம்பெனில ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனா மேஜரா நடக்காது. 80% நம்ம 3 டைம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 20% மட்டும் அன்கண்டிஷனா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஃபுட்டு, அடுத்து வந்து பாத்ரூம் இருக்காதுங்க, கரெக்டான வசதி இருக்காது. அது இன்கம்ப்ளீட்டான ஒரு லைஃபா இருக்கும். அடுத்து வந்து கரெக்ட் டைமுக்கு தூங்குற மாதிரி இருக்காது. அப்புறமேட்டு கரெக்ட் டைம்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகட்டும் குளிக்க முடியாதுங்க. 4 நாளைக்கு ஒரு டைம் குளிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி லைஃப் வந்து இன்கம்ப்ளீட்டான ஒரு லைஃப் மாதிரி தெரியுங்க. அவ்வளோதான், வேற எதுவும் ஒன்றும் பெருசா இல்லை. அப்புறமேட்டு எல்லாரும் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க தம்பியா, உங்க வீட்டு பையனா, உங்க அண்ணனா அப்படி நினைச்சு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறேங்க. இன்னொரு கொஞ்ச நாளுங்க, எவ்வளவு நாள் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு ஃபியூ மந்த்ஸுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க போதும். ஏன்னாங்க இது வரைக்குமே நான் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா காட்டினதில்லை எதுவுமே. ஏன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நான் சொல்றேங்க, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொன்ன போறோம். பாத்துக்கலாம், என்ன ஆகுதோ அதெல்லாம் பாத்துக்கலாங்க. இன்னொன்னு கால் வைக்கிற இடம்லாம் கண்டி விடியவே இருக்குதுங்க. எக்காவே போய் முடியும்னு ஒன்றும் வருத்தமா இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு தெரியல. கால் வைக்கிற இடம்லாம் ஒரு கண்ணி விடியவே இருக்குதுங்க. கடவுள் அது நம்மளுக்கு மட்டும் அந்த மாதிரி பிரச்சனை கிள்ளி கொடுக்காது, அள்ளி வாரி அடிக்கிறான். பரவாயில்லைங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி போக வேண்டித்தான். ஒரு யாருக்கு தொடர்ந்து பிரச்சனை விடுதோ அவனுக்கு கடவுள் வெயிட்டான ஒரு இது தருவான்னு தான் அர்த்தம். பாத்துக்கலாம். அண்ணன் இன்ஸ்டாகிராமரா இல்ல யூடியூபரா தெரியல, எனக்கு தாழ்ந்த ஒரு டஃப் கொடுக்குறாரு. பாத்தீங்களா இல்லையா? இதுல கொஞ்சம் பேசலாம் விடுங்களே. எனக்கு தெரிஞ்சு நான் சோர்ந்து போயிட மாட்டேங்க. தொடர்ந்து பிரச்சனை வந்துனே இருக்குது. எவ்வளவு எதிர்கொள்ள முடியுமோ அவ்வளவு எதிர்கொள்றோம்.
அப்புறமேட்டு கடவுள் மேலே விட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நினைச்சு தான் ஒரு நாளும் தள்ளின்னு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வெற்றி வருவாங்க, அதில் 2 பேச்சுக்கு இடமே கிடையாது. அது இப்படி சொல்லி தான் எங்கள் போகிற இடத்துலலாம் ஆப்படிச்சு விட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னன்னே தெரியல. நான் முகரை பார்த்தா அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. கால் வைக்கிறடெல்லாம் கள்ளி ஒடியா இருக்குது, எங்கே போய் முடியும்னு தெரியல. ஓகே, ஏன் இவ்வளோ புலம்புறா அப்படின்னா சின்ன வருத்தம், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனுங்க. என்னையுமே மனசு ஒடிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் அவ்வளோ சீக்கிரம் ஒடிறாக்கூடிய ஆளே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் கண் கலங்குற ஆளே கிடையாதுங்க. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி மனசு ஒடியுதுன்னா போடா ஏன்டா வந்தங்கன்ற மாதிரிலாம் தோண வச்சுட்டாங்க. பரவாயில்ல, இன்னொரு கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருக்கிறேங்க. சவாலை எதிர்கொள்ள தெரிஞ்சாங்க, நல்ல சவாலுக்கிறேன். ஆய் 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 வாங்க வாங்க வாங்க, அண்ணன் தர்றேன். எந்த வீடியோவும் யார் மனதும் புண்படுக்க எந்த வீடியோவும் எடுத்து கிடையாதுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு தெரியும், பெருசா உள்ள யோசிக்காதீங்களா, எதுவும் யாரும் மீன் பண்ணி யார் மனசும் குத்துற முறையில எந்த வீடியோவும் எடுக்க கிடையாதுண்ணா. ஒரு வழியா லோடு இன்னும் எவ்வளோ இறக்கினுங்கிறாங்கன்னா ஆயிடுச்சிங்க, பக்கம் வந்துருச்சு. இன்னொரு 1/2 இறக்கி முடிச்சிருவாங்க. ஏற்றுனதும் அதே வேகல ஏற்றுனாங்க, இறக்குறதும் அதே வேகல இறக்குறாங்க. வெயில் வேற உச்சத்துக்கு இருக்குதுங்க. லோடு இறக்கி முடிச்சாச்சு, நம்ம அண்ணன் வெற்றிகரமாக இறக்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 ஆகுதுங்க. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. சரிங்க, பாய். அதே மாதிரி லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்க.